அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த ரமலான் மாதத்துல நீங்க எவ்வளவு அதிகமா துவா செய்றீங்களோ அவ்வளவு அல்லாஹ் தஆலா கபூலாக்குவான். நீங்க உங்களுடைய தேவைகளுக்கு மட்டும் துவா செய்யாம இந்த நாட்டுல நடக்கிற அநீதிக்கு எதிராகவும் இன்ஷா அல்லாஹ் துவா செய்யுங்க. சிறு குழந்தையா இருக்கும்போது ஆஷிஃபா கற்பழிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டு மரணம் அடைந்திருக்கான். அந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆகுது. இப்ப பாண்டிச்சேரியில நடந்த சம்பவம் வரைக்கும் நம்மள உலுக்கிட்டு இருக்கு. இன்ஷா அல்லாஹ் இந்த அநீதிக்கு எதிராக துவா செய்யுங்க. இந்த உலகத்துல நீதி கிடைக்கணும், நியாயம் கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பா அது கிடைக்காது. இன்ஷா அல்லாஹ் மறுமையில இவர்களுக்காக மிக மிக மோசமான உயர்பட்ச தண்டனைய அல்லாஹு தஆலா ஒருவன் வழங்கணும். கொதிக்கிற சீல் எடுத்து அவங்க மேல ஊத்தணும் இன்ஷா அல்லாஹ் அப்படின்னு துவா செய்யுங்க. அவர்களுக்கு மிக மிக கடுமையான வேதனையை அல்லாஹ் தஆலா கொடுத்து கொண்டே இருக்கணும் நிரந்தரமா அப்படின்ட்டு இன்ஷா அல்லாஹ் இந்த நோன்பு நேரத்துல இந்த ரமதான் மாசத்துல எல்லாருமே இன்ஷா அல்லாஹ் கற்பழிக்கப்பட்ட அவலைகளுக்காக, அனாதைகளுக்காக, ஏழைகளுக்காக யாருமே குரல் கொடுக்க முடியாம குரல் கொடுத்தும் இந்த உலகத்துல பயனளிக்காது. நாளைக்கு மறுமையில அல்லாஹ் தஆலா இவர்களை எல்லாம் மிக மிக மோசமான நிலைமையில எழுப்பணும்னு இன்ஷா அல்லாஹ் துவா செய்யுங்க எல்லாருமே இன்ஷா அல்லாஹ். ஏன்னா இந்த உலகத்துடைய சட்டம் அங்க செல்லுபடி ஆகாது மறுமையில. நாளைக்கு நியாய தீர்ப்பு நாளைக்கு அதிபதி அல்லாஹ், அந்த அல்லாஹ் ஒருவன் கிட்ட கேளுங்க, இந்த சமூகத்துடைய கேவலமான நிலைமையை மாத்து, பெண்களுக்குரிய கண்ணியத்தையும் பெண்களுக்குரிய மான ஒழுக்கத்தையும் தங்களுடைய கற்பையும் பாதுகாத்து அவர்கள் இருக்காங்க. அவர்களுக்காக துவா செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். யார் யாரெல்லாம் அந்த பெண்களை கற்பழித்து நாசமாக்கி கொலை செய்யறாங்களோ அவங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் மறுமையில மிக மிக மோசமான உயர்பட்ச தண்டனை கொடுக்கணும்னு இன்ஷா அல்லாஹ் எல்லாருமே அல்லாஹ் கிட்ட துவா செய்யுங்க. இந்த ரமலான் மாதத்துல நான் இதை ஒரு அன்பான கோரிக்கையா வைக்கிறேன், உங்களுக்கு ஒரு நினைவூட்டலாவும் வைக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.